இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது எப்படின்னோ ஒரு லிபர்ட்டி கட் எப்படி போடுறதுன்னு கற்றுத்தரேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நிறைய பேர் ஷோல்டர் ஜாயின் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு ஷோல்டரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த முறை ரொம்பவே தவறான முறைங்க. அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும் பொழுது கட்டாயமாக இந்த பிசுரெல்லாம் இப்படி தான் நிற்கும். அது இப்படி இந்த இடத்துல நின்னா அது உள்பாகத்தில் போயிடும். இந்த பிசுறு சமயங்களில் இப்படி வெளியே கொஞ்சம் துணி விலகினாலும் இந்த பிசுறு மாதிரி ரொம்ப வெளியே தெரியும். இந்த மாதிரிலாம் தெரியக்கூடாதுன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக அது அதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபைனலாக பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ஒரு முன்னாடியே பண்ண வேண்டிய ஒரு வேலை. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஃபினிஷ் பண்ண ரெண்டு பக்கமுமே நீங்கள் கொஞ்சம் இதை பிரிச்சுக்கோங்க. அதாவது நம்ம மடித்து ஃபினிஷிங் பண்ண தையலை கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் முன்னாடியே பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த முடித்த பிறகு நாம் செஞ்சோம்னா அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நம்ம கொஞ்சம் இதை மெனக்கெட்டு இதை பிரித்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த ரெண்டு ஸ்டிச்சும் நம்ம இந்த ரெண்டு படி தையல் போட்ட ஸ்டிச்சும் ஜாயின் பண்ணினது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இருக்கிற மாதிரி இப்படி மேலே மேலே நீங்கள் பிரித்த பீஸை அப்படியே வைங்க. கட்டாயமாக ரெண்டு தையல் போடுங்க. அது ரொம்பவே முக்கியம். இப்போ இப்படி நீங்கள் இந்த ரெண்டு தையல் போட்ட பிறகு தைரியமாக இந்த பாகத்தை அப்படியே இப்படி பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதை நீங்கள் இப்படி மடித்து தைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பிசுறு வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணினோம். இந்த பிசுறு எதுவுமே வெளியே உங்களுக்கு தெரியல இல்லையா? அதே மாதிரியே இந்த பக்கமும் நம்ம இதே மாதிரி தான் இப்படி மடித்து நம்ம ஜாயின் பண்ணின துணியை இப்படி பண்ணணும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு பக்கம் ஃபினிஷிங் ஆகிடுது இல்லையா? இன்னொரு பக்கம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, இன்னொரு பக்கம் ஃபினிஷ் ஆகலை. இப்போ இதை நம்ம பின்பக்கம் ஃபினிஷ் ஆகிடுது. ஒரு ப்ளவுஸு முடிஞ்சிடுச்சு, அந்த டிசைன் வச்சுட்டோம். இப்போ நம்ம முன் கழுத்தை அதில் எப்படி ஜாயின் பண்ணுறோம்? அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்பொழுது இந்த பீஸை இப்போ முன் கழுத்து நம்ம தனியாக தைச்சிருக்கோம், பின் கழுத்து முடிஞ்சாச்சு. இப்போ அது கூட இதை வைக்கும் பொழுது நமக்கு ஃபினிஷிங்காக வரணும். இதையும் நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தைச்சிங்கன்னா அந்த பீஸு தெரியத்தான் செய்யும். அப்படி தெரியக்கூடாதுன்னும் பொழுது இதை அந்த ஃபைனலாக நம்ம மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்திட்டு இப்போ நீங்கள் இந்த பீஸை அதில் வைக்கணும். அதுதான் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இந்த பீஸை வைக்கும் பொழுது கட்டாயமாக இந்த வெளியே தெரிகிற எக்ஸஸான, அதாவது நம்ம மடிக்க வேண்டிய பீஸை நீங்கள் பிரித்து வைக்கிறீங்க இல்லையா? அப்போ நம்ம ஜாயின் பண்ணினதும் இதோட எண்டு பீஸும் இந்த இடத்துல கரெக்டாக மீட் ஆகணும். இப்படி வைக்கும் பொழுது தான் நம்ம அதை பின்னாடி அடித்து திருப்ப சரியாக இருக்கும்.
இதை நீங்கள் இந்த பிசுறு எல்லாம் வெளிப்பக்கம் தான் வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ண வேண்டிய இடங்களை நீங்கள் இப்படி வச்சுட்டு தைச்சிங்கன்னா அதில் அவ்வளோ ஃபினிஷிங் கிடைக்காது. நீங்கள் வெளியே இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஏற்றுங்க. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ரெண்டுமே ஒன்றா மீட் ஆகுதா, அதை தான் நீங்கள் இதில் கவனிக்கணும். கட்டாயமாக 2 தையல் போடுங்க. ஷோல்டருக்கு எப்போவுமே 2 தையல் போடுறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப குறுகலாக இருக்குது. இந்த இடம் உங்களுக்கு அகலம் விரிஞ்சு வருது இல்லையா? சரியாக நம்ம ஸ்டிச் போட வேண்டிய இடத்துல உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக அதுக்குள்ளே இருக்கணும், அதுக்கு வெளியே இருக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் தைக்கும் பொழுதே அதை முதல்ல சரி பார்த்துட்டு தான் தைக்கணும். சரியா? அப்படி உங்களுக்கு ரொம்ப மைல்டாக கொஞ்சம் வித்தியாசம் வந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் லேசாக இழுத்துக்கலாம். ஒரு நூல் இழை அளவுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா ஒன்றும் பயம் இல்லை. லேசாக உங்களுக்கு வெளியே தெரியக்கூடிய அந்த போர்ஷனை கொஞ்சம் இழுத்திங்கன்னா அது கொஞ்சம் வந்துடும். அதனால் உங்களுக்கு பெருமளவு சுருக்கமோ அதெல்லாம் வராது. ஆனால் நீங்கள் ரொம்ப வித்தியாசம். இப்போ இங்கே இருக்க வேண்டிய அந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு இவ்வளோ லாங்காக 1/4 இன்ச்சு தொலைவுக்கு லாங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இழுத்து வச்சிங்கன்னா அது பலன் அளிக்காது. ஏன்னா இந்த இடமெல்லாம் உங்களுக்கு சுருக்கம் வந்துடும். இந்த ஷோல்டர் ஜாயினில் இது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. இப்போ இது உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ நம்ம நல்ல டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்படி திருப்பும் பொழுது உங்களுக்கு இந்த இடம் இப்படி மடித்து அடிக்கலாம். அப்போ இந்த இடம் உங்களுக்கு பிசுறு வெளியே நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த பிசுறையும் உள்ளே தள்ளிட்டு அதுக்கு பிறகு இந்த போர்ஷனை இப்படி நீங்கள் மடிக்கணும். இப்போ நம்ம முதல்ல செஞ்சது வேற இல்லையா? முதல்ல செஞ்சது நம்ம இப்படி 2 போர்ஷனுமே உங்களுக்கு பிசுறு வந்து உள்ளே இந்த எட்ஜில் தெரியாமல் உள்ளே போகிற மாதிரி தைச்சோம். இப்போ இந்த பக்கம் நம்ம தனித்தனியாக முடிக்கும் பொழுது தனித்தனியாக, அதாவது ஒரு போர்ஷனும் தனியாக முடிச்சுட்டு திரும்ப ஜாயின் பண்ணும்பொழுது கட்டாயமாக நீங்கள் இப்படி பிரித்து செய்யக்கூடாது. செய்யும்பொழுது அந்த பிசுறு வந்து தன்னால் ஒரு பக்கம் நிற்கத்தான் செய்யும். அப்போ அதை வந்து நம்ம இதுக்குள்ளேயே முன் பீஸ்லேயே மடக்கி அதை இப்படி நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்பொழுது ரொம்பவே உங்களுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக அமைப்பாக இருக்கும். அதை நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே அதே ஃபினிஷிங் உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். பிசுறு வந்து உங்களுக்கு கட்டாயமாக வெளியே தெரியவே தெரியாது. எல்லா பிசுறுமே உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின்க்கு தள்ளி தான் இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் கொஞ்சம் துணி இப்படி தள்ளினா கூட, இப்படி விலகினா கூட உங்களுக்கு அந்த பிசுறெல்லாம் வெளியே நீட்டாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான முறை. இது வந்து ஒரு யூனிஃபார்மோட கோட்டுங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம மடித்து தைக்கிறது. இப்படி தைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் படித்தையல் போடுறதுக்கு பீஸை ஜாயின் பண்ணி படித்தையல் போடுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸாக்டாக ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கு மேலே படித்தையல் போட்டு கூட நீங்கள் திருப்பிடலாம். அது இன்னமுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சின்ன ஹிண்ட்டு தான் உங்களுக்கு. அடுத்து உங்களுக்கு லிபர்ட்டி கட் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ லிபர்ட்டி கட் அப்படின்னும் பொழுது நேராக, அதாவது ஒரு ஷர்ட்டோ அல்லது கேர்ள்ஸ் டாப்போ எடுக்கும் பொழுது அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட் கட்டு. இந்த மாதிரி சைட்லலாம் வளைஞ்சி வருது இல்லைங்களா, 2 பக்கமுமே வளைஞ்சிருக்கும். இது பேர் லிபர்ட்டி கட்டு. இந்த மாதிரி வளைவாக இருக்கிற பாகங்கள் அதுக்கு லிபர்ட்டி கட்டுன்னு பேர். நல்ல ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ஷர்ட்டு பிடிச்சி எடுத்திருப்பாங்க, ஆனால் அது ஸ்ட்ரெயிட் கட்டாக இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு அது பிடிக்கிறதில்ல. இன்சர்ட் பண்ணும்பொழுது உள்ளே போயிடும். ஆனால் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும்பொழுது இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்காது. அது மாதிரி இருக்கும்பொழுது எங்கள் சின்ன பையன் அடிக்கடி அந்த மாதிரி கட் பண்ணி தர சொல்லுவார். அதனால் இது வந்து நிறைய பேர் வீட்டில் இந்த இது பற்றி தெரிஞ்சிருக்கும்.
அவங்களுக்கு இது மாதிரி போடுறது எப்படி, கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியறதுக்காக தான் இதை கூடவே சேர்த்து ஒரு சின்ன டிப்ஸாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த ஷர்ட்டு அப்படியே ஃபுல்லாக ப்ளெயினாக இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லைங்களா, கீழே இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கிறத நாம் அப்படியே இந்த 2 சைடு மட்டும் இப்படி வைக்கிறோம். வைக்கும் பொழுது நீங்கள் இந்த ஸ்டிச்சு, அந்த சைடோட ஸ்டிச்சு எந்த பக்கமாக வைக்கிறீங்களோ இன்னொரு சைடு வைக்கும்பொழுது இந்த பக்கமாக வைங்க. அல்லது ரெண்டுமே இப்படி உள்ளே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா உள்ளே வைங்க. ஒன்று வந்து அப்படியும் ஒன்று வந்து இப்படியும் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஈவனாக இருக்காது. அதுக்காக தான் இதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் இப்படி அந்த சைடு பார்த்த மாதிரி இந்த சைடு பார்த்த மாதிரி 2 சைடும் வச்சுட்டு இதை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போடுங்க. கேர்ள்ஸ் டாப் கூட நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். அப்படியே இது வந்து கொஞ்சம் உர மாதிரி இருக்கும். அந்த லிபர்ட்டி கட் போட்டோம்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை இதில் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் ஒரு 2.5 இன்ச்சு அளவுக்கு லென்த் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் ஒரு 1.25 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1.25 1 நம்ம அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தைக்க போகிறோம். சும்மா உங்களுக்கு அது அளவுன்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு வளைவு வெட்டுறீங்க, அவ்வளோதான். மேல் நோக்கி வெட்டும் பொழுது கொஞ்சம் கம்மியான அளவும் கீழே கொஞ்சம் லென்த்தாகவும் வெட்ட போகிறீங்க. இப்போ இந்த கீழே இருக்கிற ஸ்டிச்சை கொஞ்சம் நீங்கள் பிரிச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பாதி தொலைவுக்கு, இந்த பக்கமும் பாதி தொலைவுக்கு பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பிரிச்சிட்டோம் இல்லையா? இந்த பிரித்த இடத்துல உங்களுக்கு இந்த மடிப்போட அந்த மிச்சம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மிச்சத்தை நீங்கள் இதோட சேர்த்த மாதிரி அப்படியே இந்த லேசாக இதை கழிச்சு விடுங்க. நமக்கு இங்கே அதிகமாக எடுக்கணும்னு இல்லை, நம்ம அந்த இதுவோடு சேர்த்து அதை கழிக்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கமும் வரும். ஏன்னா நம்ம அந்த மடிப்பில் இருந்ததை நம்ம பிரித்தோம் இல்லையா, அதனால் அந்த கொஞ்சம் அந்த மிச்சமாக இருக்கிற துணி, அந்த உள்ள மடிப்பில் இருந்த துணி நீட்டிகிட்ருக்கு, அவ்வளோதான். அதை கொஞ்சம் அப்படியே லேசாக அது போகிற போக்குலேயே போய் செதுக்கி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இப்போ இந்த நடு பாகத்தில் நீங்கள் நம்ம நடுவில் எங்கே கட் பண்ணினோமோ அந்த இடத்துல சின்னதாக ஒரே ஒரு சிசர் கட் சின்னதாக போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப பெருசு இல்லை. இப்போ இந்த வளைவை நீங்கள் மடித்து தைக்கும் பொழுது உங்களுக்கு வித்தியாசம் வரும். நேராக இருக்கிறத நம்ம திடீர்னு வளைக்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கும் பொழுது இந்த ஓரத்தில் ரொம்ப எட்ஜில் போடாதீங்க, கொஞ்சம் ஒரு தையல் மடிப்புக்கு வர்ற அளவுக்கு வச்சு இதில் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு, அதே மாதிரியே போடுங்க. இப்போ இந்த இடம் நம்ம கட் பண்ணின இடம் பிரிஞ்சிருக்கு இல்லையா, அது நல்லாவே இழுத்து பிரித்த மாதிரியே வச்சு ஒரு அப்படியே நேராக போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கு ரொம்பவே அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். நாம் இந்த தையல் போட்டோம் இல்லையா, அந்த தையல் அப்படியே நம்ம கொஞ்சம் உள்ளுக்கா அந்த தையல் உள்ளுக்கு வர மாதிரி அப்படியே மடிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு அந்த வளைவு வந்து உங்களுக்கு சுலபமாக தைக்க வரும். அதுக்காக தான் அந்த தையலை போட்டோம். அது போடாமல் கூட உங்களால் முடியும்னா போடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த போட்ட கட்டால் அந்த பக்கம் நின்றுச்சு, இந்த பக்கம் அது பிரிஞ்சு கொடுக்குது இல்லையா, இப்படி பிரிஞ்சு கொடுக்கும்பொழுது இந்த பக்கத்தை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். அப்படியே இது கூட இணைஞ்ச மாதிரி அந்த தையலை போட்டு முடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லிபர்ட்டி கட்டு ரொம்பவே கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பெட்டி போட்டுருங்க, அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிங்கன்னா இன்னுமுமே வந்து ரொம்ப அப்படியே நீட்டாக அது படிஞ்சிரும். இதே போல் நம்ம இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம பிரிச்சுட்டு 2 பக்கமும் ஈவனாக நம்ம செஞ்சிடலாம். அதுக்காக தான் ஈவனாக வச்சு நான் கட் பண்ணினது.
கிச்சன் டிப்ஸ் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ பெருங்காயம் வறுக்கிறது, அந்த கட்டியாக இருக்கிற பெருங்காயம் நிறைய பேர் வந்து கையில் தேய்ச்சி கிள்ளி பயன்படுத்துவாங்க அது வறுக்கிறதுக்காக. நான் வந்து இதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் கையில் அப்படி லேசாக அழுத்திட்டு அப்படியே ஸ்ட்ரிப்பு மாதிரி கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இது மாதிரியே கட் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து கையில் வச்சு செய்யணுன்ற கட்டாயம் இருக்காது. ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த கையில் நகத்தில் செஞ்சிட்ட பிறகு ரொம்பவே பெயினால் அவஸ்தைப்படுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த குறிப்பு உதவும்னு நினைக்கிறேன். நான் செய்கிறது எப்போவுமே இப்படி தான் நான் பண்ணுவேன். அந்த கையில் மட்டும் கிள்ளி, எங்கள் அம்மாலாம் வந்து கையில் தான் கிள்ளி செய்வாங்க. அது 2 நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பிறகு நானாக இதை யோசித்து, இது வந்து ரொம்பவே இலக்கமாக இருக்கிறது தானே பெருங்காயம், அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு கையில் கிள்ளணும்னு கட்டாயம் கிடையாது. அழகாக ஒரு நம்ம கிச்சனில் ஒரு சிசர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த சிசர் வந்து நம்ம இந்த மாதிரி உபயோகங்களுக்கு தான் பண்ணுவோம். இந்த நம்ம போடுற இந்த துண்டுகள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. இது வந்து பிகினர்ஸுக்காக. துண்டுகள் ஒன்றோட ஒன்று ஒட்டுச்சுனாலும் அப்படியே லேசாக பிரித்து விட்டுருங்க. தவாவை ஸ்லோலியே வைங்க. நல்லா இது வந்து உப்பி வரும் பாருங்கள். நீங்கள் பார்க்கும்பொழுது அப்படியே உப்பி எழும்புது இல்லையா, அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு தட்டில் அதெல்லாம் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் அதை ஆறின பிறகு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தூள் பெருங்காயத்தை விடவுமே, தூள் பெருங்காயம் வந்து கரையாத இடங்களில் தான் அதை நம்ம பரவலாக போட வேண்டிய இடத்துக்கு போடுவோம். இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வந்து ரொம்பவே அதை விட அதிக பலன் உள்ளது. எஃபெக்ட் வந்து தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயத்தில் அதிக பலன் இருக்குங்க. அதனால் நான் இதை தான் அதிக அளவில் உபயோகப்படுத்துவேன். அது சும்மா தற்சமயத்துக்கு தூளாக பரவ வேண்டிய இடத்துக்கு மட்டும்தான் அதை உபயோகப்படுத்துவேன். இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.